சிபி மிகப்பெரிய வீரன் மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் எவரையும் வெறுங்கையுடன் அனுப்பாத வள்ளலாகவும் விளங்கினான். அவனுடைய அரண்மனை வாசலுக்கு வந்த மனிதர்களுக்கு மட்டும் அல்லாமல் உதவி தேவைப்படும் எந்த உயிராக இருந்தாலும் பாதுகாப்பு அளிப்பது தன்னுடைய கடமை என்று எண்ணினான். என் அரண்மனையை நாடி வந்த உயிர் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்பதே அவனுடைய கொள்கையாக இருந்தது. ஒரு நாள் சிபி மன்னன் தனது அரசவையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அமைச்சர்களும் வீரர்களும் அறிஞர்களும் அவனை சுற்றி இருந்தனர். அப்போது திடீரென்று ஒரு சிறிய புறா வேகமாக பறந்து வந்து மன்னனின் மடியில் விழுந்தது. அது மிகவும் அச்சமடைந்திருந்தது. அதன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தன்னை துரத்தி வரும் ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக அது மன்னனின் ஆடைக்குள் ஒளிந்து கொண்டது. மன்னன் அந்த புறாவை மெதுவாக தனது கைகளில் எடுத்தான். பயப்படாதே, நீ என் அரண்மனைக்குள் வந்து விட்டாய். இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று அன்புடன் கூறினான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பருந்து அரண்மனைக்குள் பறந்து வந்தது. அது மன்னனின் முன்னால் வந்து நின்றது. மன்னா, நான் துரத்தி வந்த புறா உன்மடியில் வந்து ஒளிந்திருக்கிறது. அது எனது உணவு, அதை என்னிடம் ஒப்படைத்து விடு என்று பருந்து கேட்டது. மன்னன் சிபி அமைதியாக பதிலளித்தான். இந்த புறா என்னை நாடி வந்து அடைக்கலம் கேட்டுவிட்டது. அடைக்கலம் தேடிய உயிரை நான் உன்னிடம் ஒப்படைக்க முடியாது என்றான். அதற்கு பருந்து, மன்னா, நீ தர்மத்தை பற்றி பேசுகிறாய், ஆனால் எனக்கும் உயிர் இருக்கிறது. நான் உணவு உண்ணாமல் எப்படி உயிர் வாழ்வது? இந்த புறாவை நீ காப்பாற்றினால் என் உயிருக்கு உணவு கிடைக்காமல் போகிறது. என்னுடைய உயிரை காப்பாற்றுவது உன் தர்மம் அல்லவா என்று கேட்டது. இந்த கேள்வி மன்னனை சிந்திக்க வைத்தது. ஒரு பக்கம் தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறா, இன்னொரு பக்கம் பசியால் தவிக்கும் பருந்து. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக இன்னொரு உயிரை அழிப்பது தர்மமா என்று மன்னன் தனக்குள் யோசித்தான். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். பருந்தே, இந்த பறவை உனக்கு கொடுக்க முடியாது, ஆனால் உன் பசியை நான் தீர்க்கிறேன். இந்த புறாவின் எடைக்கு நிகரான அளவு இறைச்சியை என் உடலிலிருந்து வெட்டி உனக்கு தருகிறேன். அதை பெற்று நீ உன் பசியை தீர்த்துக்குள் என்றான். அரசவையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மன்னா, வேண்டாம் என்று அமைச்சர்களும் வீரர்களும் தடுத்தனர். ஆனால் சிபி மன்னன் தனது முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. ஒரு தராசு கொண்டு வரப்பட்டது. அதன் ஒரு தட்டில் புறா வைக்கப்பட்டது. மற்றொரு தட்டில் மன்னனின் உடலிலிருந்து எடுத்து இறைச்சி வைக்கப்பட்டது. அதனால் ஆச்சரியம் அங்கேதான் தொடங்கியது. எவ்வளவு இறைச்சியை வைத்தாலும் புறா தட்டு கீழேயே இருந்தது. மன்னன் இன்னும் அதிகமான இறைச்சியை வழங்கினான். அப்போது புறா இருந்த தட்டு உயரவே இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று அரசவையினர் அதிர்ந்தனர். மன்னன் தன்னுடைய உடலில் இருந்து மேலும் கொடுக்க தயாரானான். ஆனால் தராசு இன்னும் சமமாகவில்லை. அப்போது மன்னன் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த புறாவின் எடை இவ்வளவு அதிகமாக இருந்தால் என் உடலின் ஒரு பகுதியை மட்டும் கொடுத்து எப்படி தராசை சமன்படுத்த முடியும்? என்னுடைய உடல் முழுவதும் இதற்காகவே இருக்கிறது என்று கூறினான். அவன் தராசின் மற்றொரு தட்டில் தானே ஏறி அமர்ந்தான். அப்போது என் உடல் முழுவதும் இந்த புறாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. என்னை முழுவதுமாக எடுத்துக்கொள், இந்த உயிரை மட்டும் விட்டுவிடு என்றான். அந்த கணத்தில் அரண்மனை முழுவதும் அமைதியாகியது. அந்த பருந்தும் புறாவும் திடீரென தங்களுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தின. அவர்கள் சாதாரண பறவைகள் அல்ல, தர்மத்தின் பெருமையை சோதிப்பதற்காக வந்த தெய்வீக சக்திகளாக இருந்தனர் என்று இந்த மரபு கதை கூறுகிறது. மன்னன் சிபியின் தியாகத்தையும் அவனுடைய மன உறுதியும் கண்டு அவர்கள் மகிழ்ந்தனர். மன்னா, நீ தேர்வில் வெற்றி பெற்று விட்டாய். உன் தர்மத்தை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனை நடத்தப்பட்டது. உன்னிடம் அடைக்கலம் புகுந்த ஒரு சிறிய உயிரை காப்பாற்றுவதற்காக உன் உடலையே தியாகம் செய்ய தயங்கவில்லை. உன்னை போன்ற தர்ம மன்னன் அரிது என்று அவனை பாராட்டினர். அதன் பின் சிபி மன்னனின் உடலில் ஏற்பட்ட காயங்களும் மறைந்து அவன் முன்பிருந்ததை போலவே ஆரோக்கியத்துடன் இருந்ததாக கதை கூறுகிறது. இந்த நிகழ்வு வெறும் ஒரு மன்னனின் தியாக கதையாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. இதில் ஒரு மிகப்பெரிய தர்ம கேள்வி மறைந்திருக்கிறது. நம்மை நாடி வந்த ஒருவரை காப்பாற்றுவதற்காக நாம் எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறோம்? சிபி மன்னனின் பதில் மிகவும் எளிமையானது. அவன் என்னை நம்பி வந்துவிட்டால்
அவனுடைய பாதுகாப்பு இனி என் பொறுப்பு. அதனால்தான் சிபி மன்னனின் பெயர் இந்திய புராண மரபில் தியாகத்திற்கும் அடைக்கலம் கொடுப்பதற்கும் தர்மத்திற்கும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது. ஒரு மன்னனின் பெருமை அவன் வைத்திருந்த படையின் எண்ணிக்கையிலும் வென்ற நாடுகளின் எண்ணிக்கையிலும் இல்லை. தன்னை விட பலவீனமான ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னையே தியாகம் செய்ய தயாராக இருந்த மனதில்தான் உண்மையான மன்னனின் பெருமை இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுபோல மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ARR தமிழ் டேல் பாக்ஸ் ரசூல் பிவி. நன்றி, வணக்கம்.